இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தெய்வ வார்த்தை கேட்டு மகிழ்வோமா? நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மூடி மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். இந்த செய்தியை எல்லாரும் முழுமையா இருந்து கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க கடந்து போகணும். ஆனா கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, இனி வரக்கூடிய நாட்கள்ல லீவு விடுமுறை நாட்களா இருக்கிறபடினால உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அழைத்து கொண்டு வரணும். ஆமா, வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் இன்னும் புதிய புதிய காரியங்களை செய்ய போற அந்த இடத்துல நீ ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இன்னும் ஒரு சிலர் வராம இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்தையும் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அழைத்து கொண்டு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, இந்த நாள் நீங்க கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 131வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். இன்று முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேலர் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிற என்ன வார்த்தை என்றால், இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நம்பி இருப்பார்களாக. தேவ ஜனம் இந்த நாட்கள்ல யாரை நம்பி இருக்கணும்னா கர்த்தரை நம்பி இருக்கணும். இந்த நாட்கள்ல நம்ம பலரை நம்ம நம்பி இருக்கிறோம். குடும்பத்தை நம்பி இருக்கிறோம், பிள்ளைங்களை நம்பி இருக்கிறோம், சொந்த பந்தத்தை நம்ம நம்பி இருக்கிறோம். ஆமா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி இருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அடைக்கலம் கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? நம்பி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் முதல் நீ அவங்கள நம்புறத பார்க்கலாம், நீ கர்த்தரை நம்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோட தெளிவை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நாட்கள்ல பல குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், வேலையில நமக்கு ஆண்டவர் நம்ம உதவி செய்ய முடியலைன்னா ஆண்டவரை நம்பாதனாலதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியல? அற்புதங்களை செய்ய முடியல. இன்னொரு வசனத்துக்கூட நான் படிக்கும் பொழுது சங்கீதக்காரனை தாவீது இப்படியாக சொல்கிறார், பல நாட்களாக யுத்தங்கள் பெலிஸ்தியர் மத்தியிலேயும் பல நாட்கள் பிரச்சனைகள் குடும்பங்கள்ல வந்த பொழுதையும் தாவீது இவ்வாறாக சொல்றா பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் கூட இவ்வாறாக சொல்லப்படுகிறது. வேதத்தை திருப்பி கொண்டவர்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனே, இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாற்றும், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாற்றும், இந்த மன அழுத்தத்துல இருந்து என்னை காப்பாற்றும், இந்த பண பிரச்சனை, இந்த நிம்மதி இழந்து போன பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, இதுல இருந்து என்னை காப்பாற்ற. அவர் யாருகிட்ட போகல? நண்பர்களிடத்துல போகல, சொந்த பந்தங்கள் இடத்துல போகல, அவருக்கு பல ஆலோசனைக்காரர்கள் உண்டு, அவங்களிடத்துல போகல. ஆனா அவர் யாரை நம்பி அவரை கேட்டுக் கொள்கிறார்னா, வானத்தையும் பூமியும் சகல ஜனங்களையும் படைத்தவரை நோக்கி பார்த்து, தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்று. அல்லேலூயா. நீ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலம் தான் தாவீது வாழ்ந்த ஒரு காலம். வீட்டுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில சமுதாயத்துல பிரச்சனை, கூட இருக்கிறவங்க மத்தியில பிரச்சனை, பழகிறவங்களிடத்துல பிரச்சனை, கூட இருந்தவங்க ஆலோசனைக்காரங்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிக்கிறாங்க. இப்படி பல வகையான பிரச்சனைகள்ல தாவீது வாழும் பொழுது அவருக்கு அடைக்கலத்திற்கு யாரும் கிடையாது. எந்த நேரம் வேணும்னாலும் கத்தி முனையில நின்று வாழ்ந்த ஒரு மனுஷனாக்கும் தாவீது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. வேத இன்னொரு வசனம் கூட இவ்வாறாக சொல்லப்படுகிற சங்கீதத்தின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 2வது வசனத்தை ஒருவர் படிக்கும் பொழுது 2 மற்றும் 3 வசனத்தை ஒருவர் படிக்கலாம். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள்,
எனக்கு விரோதமாய் அல்ல போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படுகிற நாள்ல கர்த்தரை நம்பு. நீ சோர்ந்து இருக்கிற வேலையில கர்த்தரை நம்ப, மனுஷனை நம்பாத, உன் குடும்பத்தை நம்பாத, சூழ்நிலையை பார்க்காத, வீட்டுல உள்ள பிரச்சனைகளை பார்க்காத, நீ கர்த்தரை நம்பு. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு ஒரு நாள்ல கூட இருப்பேன்னு சொல்லுவான், மனுஷன் நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனா கடைசி நேரத்துல நீங்க பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகளை பார்த்து வரும்போது நம்மளே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. நல்ல ஆசை வார்த்தை பேசுவாங்க, நல்ல கூட இருக்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் முன்னால வந்து நிப்பாங்க, கூடமான வந்து நின்றுட்டு நமக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வரும்போது அந்த மனுஷன் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்மள எவ்வளவு வந்து அன்பு நிறைஞ்ச வார்த்தையினால உச்சியில கொண்டு விட்டுட்டு கீழே வந்து சவுட்டு மீச்சிட்டு போறதுக்குள்ள மனுஷங்க தான் இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஐயோ நான் மனுஷனை நம்பிடக்கூடாது, நான் பயப்படுகிற நாள்ல, நான் பிரச்சனை நிமித்தமா பயப்படுகிற நாள்ல நான் கர்த்தரை நம்புவேன். நான் உபத்திரவப்பட்டு வேதனையோட நிக்கிற நாள்ல நான் கர்த்தரை நம்புகிறேன். ஏன்னா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு ஆசீர்வாதப்படுகிற பாருங்க. நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளும் போது படிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வர வைக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ, நல்லா கவனிங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, எதுக்கு நீ கர்த்தரை நம்பணும்? இஸ்ரவேலரே நீ கர்த்தரை நம்பு, இன்று முதல் நீ கர்த்தரை நம்புன்னு எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போகிறேன். இனி உள்ள நாட்கள்ல புதிய மாதத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை வைக்க போறார். இதுவரைக்கும் கண்டிராத பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு உங்க வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை ஆண்டவர் கொடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைக்க போறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த நாள் முதல் நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு மேலதான் நம்பிக்கையா இருக்கணும். வேதம் தெளிவா சொல்லப்படுது. சங்கீதக்காரனை தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இருந்த பொழுது ஆடுகளுக்கு பின்பாக சென்று ஆடுகளை, கரவல் ஆடுகளை வீட்டுக்கும் அவன் வனாந்திரத்துக்கும் கொண்டு போய் கொண்டு இருந்த போது அவன் வாழ்க்கையில கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். நம்ம வாழ்க்கை இப்படிதான் கடைசி வரைக்கும் நினைத்திருப்பான். ஆனா ஒரே ஒரு மனுஷனை நம்பினா, யாருன்னா கர்த்தரை மாத்திரம். ஆனா தாவீதோடைய சகோதரர்கள் யாரை நம்பி இருந்தாங்கன்னா, அந்த தேசத்துடைய ராஜாவை நம்பி இருந்தாங்க, தகப்பனார நம்பி இருந்தாங்க, குடும்பத்தை நம்பி இருந்தாங்க, தனக்கு இருக்கிற பதவியை நம்பி இருந்தாங்க. ஆனா சங்கீதக்காரனை தாவீது மட்டும் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தங்களையும் நம்பி இருந்த சூழ்நிலையில தாவீது மட்டும் கர்த்தரை நம்பி இருந்தனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லப்படுறது, கர்த்தரை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு வைத்தார். தாவீதை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைத்தார். உங்க வாழ்க்கையில எத்தனை மனுஷங்க யார் யாரெல்லாம் அதிகாரிகளை சிலவங்க நம்புவாங்க, கட்சிக்காரங்களை நம்புவாங்க, சொந்த பந்தங்களை நம்புவாங்க, இவங்கள்ட்ட போனா நல்ல தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு அப்படியெல்லாம் சொல்லி அவங்களதான் நம்புறோம் தவிர கர்த்தர் என்ன செய்யறது இல்ல. நம்பாதனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உயர்வு இல்லை. தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த 3 மாதங்கள் முடியுது, நீங்க 4வது மாதத்துக்குள்ள நீங்க போக அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களும் உயர்வுகளை நீங்க பார்க்க போகிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் கண்டிருந்த பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு வீட்டுக்குள்ள, குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தையும் இந்த புதிய மாதம் முதல் நீங்க பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க, சூழ்நிலைகள்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமா செய்து முடிப்பா. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க எப்படி வாழணும், எப்படி இருந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொண்டா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைக்க முடியும், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? 1 யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு படிக்கலாம். 4:20.
1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பழகிக்கிறவன் அவன் பொய்யன் தான். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம் சொல்லிட்டு நம்ம சகோதரனை பகைச்சா வேதம் என்ன தெளிவா சொல்லப்படுதுன்னா நீ பொய்யன். நம்ம சகோதரனை என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. சொந்த பந்தங்களை என்ன செய்யக்கூடாது? வீட்டுல உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது? அவன் பேர பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது? மக வீட்டுல உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது? மகன் வீட்டுல உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது? ஆமா, அதே போல அக்காவுக்கு வீட்டுல உள்ளவங்க, தங்கச்சி வீட்டுல உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் என்ன செய்யப்படும்? பொய்யன் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பகை இருக்கிறனாலதான் கர்த்தர் சில காரியங்களை நம்மளை உயர்த்த முடியவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ராணுவத்துல இருந்தாங்க, பதவியில இருந்தாங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வருகிறது, பெலிஸ்தியர் எல்லாரும் 40 நாள் கோலியாத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் தாவீதோடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது தாவீதோடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ எதுக்கு இங்க வந்த? எதனால இங்க வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. பதவி இருக்குது, பகைக்கிறாங்க. பணம் இருக்குது, பகைக்கிறாங்க. குடும்பம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பகைக்கிறாங்க. தன்னுடைய சகோதரரை பகைக்கிறாங்க. எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இந்த காரியத்துக்கு முன்னால போற? நாங்க இதெல்லாம் பார்த்து விடுவோம் இல்லையான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சகோதரர்களை பகைக்கிறாங்க. ஆனா தாவீது அதே நேரத்துல கர்த்தரையே நம்பி இருந்தான், சகோதரனை நேசித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நல்ல கவனம். அதனாலதான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். நீ நம்ம என்ன செய்யறோம்னா கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறோம், சகோதரர்களை என்ன செய்யறோம்? பகைக்கிறோம். கூட உள்ளவங்களை என்ன செய்யறோம்? ஆலோசனை சொல்லி நம்மள கைவிட்டு போனவங்களை என்ன செய்யறோம்? சிலவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல ஆலோசனை சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே நடந்துட்டு இருக்கும். திடீர்னு ஆலோசனை சொல்லுவாங்க, அது நடக்காம போயிடும். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன உண்டாகும்? வாக்குவாதம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், 2வது பகை உண்டாகும். பகையினால திரும்ப மூஞ்சியை திருப்பி பேசாம அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வேதம் தெளிவா சொல்லப்படுகிறது, நீ வேதத்தை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வந்தாலும் ஜபத்துக்கு போனாலும் நீ சகோதரனை பகைச்சு கொண்டு இருந்தா நீ பொய்யன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பகைக்காத, நீ யாரையும் கசந்து கொள்ளாத. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீ அவங்கள மன்னிச்சிரு. அவங்க மேல கோவப்படாத, பிடிவாதம் பிடிக்காத, அடம் பிடிக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றேன். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாமா? 2வது அதிகாரம் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எங்க இருக்கிறான்? ஆலயத்துக்கு போவோம், ஜெபம் பண்ண போவோம், ஆராதனைக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம், கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவோம். ஆனா மனசுல ஒரு மனுஷனுக்கு மேல பகைய வச்சுட்டு இருந்தோம்னா வேதம் தெளிவாய் சொல்லப்படுறது, நம்ம எங்க இருக்கிறோமா? ஸ்கூல்ல படிக்கிறவங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல கோவப்படுவாங்க, பகையா இருப்பாங்க, சண்டை போட்டு பகையா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவ ஆலயத்துக்கு நல்லா என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடல நல்லா வொர்ஷிப் பண்ணுவாங்க, நல்ல கீபோர்டு வாசிப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ எதுல இருக்கிற? இருளுக்குள்ளதான் இருக்கிற. வாலிபர்கள் கவனம். பெரியவங்க அதே போலதான். நல்ல ஆண்டவருக்காக நல்லா ஜெபிக்கிறோம், ஜெப குறிப்புகள் எடுக்கிறோம், நல்லா ஆராதனை பண்றோம், நல்லா ஆண்டவருக்காக நிக்கிறோம். ஆனா சிலருக்கு மேல பகைய வச்சிட்டு இருந்தோம்னா வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நம்ம ஒளியில இருக்கிறோம் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துக்குள்ள வாழ்ந்துடலாம். ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்னா இருளுக்குள்ள நம்ம வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இருளில இருந்து வெளியே வரணும்னா பகையில இருந்து மற்றவங்களை அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது, மற்றவங்களை நேசிக்கும் போதுதான் நம்ம இருளில இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, மன அழுத்தத்துல இருந்து, போராட்டத்துல இருந்து, வேதனைகள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம யாருக்கு மேல நம்ம கோவப்பட்டு கொண்டிருக்கோம்? சிலர் கணவனுக்கு மேல கோவப்படுவோம், சிலர் மனைவிக்கு மேல கோவப்படுவோம்,
ஆமா, இப்படி பகையோட நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னால வந்துட்டு நம்ம எவ்வளவுதான் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் நம்ம இருளுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைங்களே. அதனால ஆண்டவர் சொல்ற, நீ இருளில இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சத்திடத்துல கொண்டு வர்றதுக்கு தேவன் வந்திருக்கிறார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவன் விரும்புகிறார். அதனால உங்களுக்குள்ள இன்னைக்கு யாருக்கு மேல கசப்பு இருந்தாலோ, யாருக்கு மேல வெறுப்பு இருந்தாலோ, யாருக்கு மேல மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் தெளிவா சொல்ற, நீ அந்த பகை எடுத்து வெளியே போட்டுரு, அந்த கசப்பை எடுத்து வெளியே போட்டுரு, அந்த வைராக்கியத்தை எடுத்து வெளியே போட்டுருங்க. ஆமா, இதுவரைக்கும் அவன் சில மூஞ்ச பார்த்தாலே வெளியே சிரிப்போம், ஆனா உள்ளுக்கு எரிச்சலோட இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்துல இருந்து வெளியே வாங்க என்று ஆவியானவர் தெளிவாகவும் திட்டவுமாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனம். அதான் வேத வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. 10வது வசனத்தை நீங்க படிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதுல நிலை கொண்டிருக்கிறான்? ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். வேதம் தெளிவா சொல்லப்படும். நீ அன்பு செலுத்தினா நீ ஒளியில நிலை கொண்டிருக்க முடியும். நான் வெளிச்சத்துல இருக்கிறேன், நான் ஒளியா இருக்கிறேன். நம்ம வந்து சில காரியங்கள் செய்து கர்த்தருக்காக காணிக்க கொடுக்கிறேன், கர்த்தருடைய சமுத்திரம் ஜெபிக்க வாரேன், ஆண்டவருடைய ஆலயத்தை நான் தவறாம போறேன், ஊழியர்காரன் மிஷனரியில எல்லாத்தையும் தாங்குற சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால், வேதம் தெளிவாய் சொல்லப்படுது, நம்ம இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருந்தால் தேவனுக்கு பகையாளிகளாய் நம்ம காணப்படுவோம். தவிர வெளிச்சத்துக்கு நேராக எல்லாரிடத்துல அன்பு செலுத்தி நீங்க உண்மையா காணிக்க செலுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை ஒளியாக மாறும். இன்று முதல் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மாறும், உங்க கண்ணீர் மாறும், தரித்திரம் மாறும், வேலைகள்ல உயர்வுகள் உண்டாகும், தொழில்கள்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்க்கிற காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். அதான் வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆமா, அந்த வசனத்தின் பின்பகுதியை நீங்க படிங்க. அவனிடத்தில் இடரல்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நீங்க இடறி போக மாட்டீங்க, நீங்க விழுந்து போக மாட்டீங்க. பாவத்துக்குள்ள, உலகத்துக்குள்ள, ஆமா, சூழ்நிலை நிமித்தமா வஞ்சிக்கக்கூடிய காரியங்களுக்குள்ள, ஆடம்பரங்களுக்குள்ள நீங்க விழுந்து போகாம இருக்கணும்னா சில எல்லாத்தையும் நீங்க பகைக்காம, எல்லாத்தையும் நீங்க நேசிக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றோம், சத்துருக்களை என்ன செய்யணுமா? சிநேகிக்கணும், பகைக்க கூடாது. சத்துருக்களை நேசி. எப்படிப்பட்ட ஒரு சத்ருவா இருந்தாலும், நமக்கு விரோதமா எழும்பின சத்ருவா இருந்தாலும், தாவீது கூட ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, சத்ருவா எழும்பி வந்த சவுல் ஈட்டி எடுத்து குட்ட வருகிற நேரத்துல தாவீது சவுலை பார்த்து சொல்ற, இந்த தெள்ளு பூச்சி நான் என்ன ராஜா நான் செஞ்சேன் சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி சவுலுக்கு முன்னால நிக்கும் போது, மகனே சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்க தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பகைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்தவும் செய்யணும், அந்த அளவுக்கு அவங்க முன்னால தன்னை தாழ்த்தவும் செய்யணும். அதுதான் தேவன் நம்மளிடத்துல என்னை எதிர்பார்க்கிறார். ஆனா என்னை நம்ம என்ன செய்யல, ஒருத்தங்க பகைக்கிறாங்க, அவங்க விரோதமா எழுப்பிட்டாங்கன்னு சொன்னா நம்ம அவங்கள 3வது மனுஷனாக பார்க்கிறோம், அட்ட காய்மகரமா பார்க்கிறோம், அட்ட ஒரு வெறுப்பா பார்க்கிறோம், அட்ட ஒரு கசப்போட நம்ம பேசுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ அப்படி இருக்காத, இன்றைக்கு நீ அப்படி இருக்காத. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், உன் சூழ்நிலையை மாற்றிக்கொள். இதுவரைக்கும் யார் யாரிடத்துல கசப்போட இருந்தீங்களோ, உங்க வேலையில, உங்க தொழில்ல, உங்க வருமானத்துல உள்ள மனிதர்கள் யார் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ, பார்ட்னர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க பிசினஸ்ல, எல்லாத்தோடய நீங்க பகையோட இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஆண்டவரே, நான் எல்லாத்தோடைய பகையா இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் நேசிப்பேன், எல்லாத்தையும் நான் மன்னிப்பேன். அதான் வேதம் தெளிவா சொல்லப்படுது. இன்னைக்கு காலையில ஒரு சகோதரர் போன் பண்ணேன், பிரதர் நான் ஹாஸ்பிட்டல் போறேன், எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம், ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க, அந்த புண்ணு வந்து இன்னும் ஆறாம இருக்குது, எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ உடனே கர்த்தருடைய குரல்ல நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த தம்பி யாரோ ஒருத்தங்களை பகைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மன்னிக்க முடியல, அவன்கிட்ட சொல்லு நீங்க மருத்துவமனை போற, ஆனா திரும்பி வருவதற்குள்ள நீ அவங்கள மன்னிச்சிருன்னு சொல்லு, இல்லைன்னா இந்த பலவீனம் இன்னும் அதிகரிக்கும், இந்த பிரச்சனை அதிகரிக்கும். ஆண்டவர் தெளிவா சொன்னார். அப்ப சொன்ன உடனே அந்த தம்பி சொல்றாரு, அண்ணா எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள எல்லாருமே எனக்கு பிரச்சனை தான்,
ஆமா, வீட்டை சுத்தியும் பிரச்சனை. இந்த பேச கொஞ்சம் பிரச்சனை. வீட்டை சுத்திலும் எப்படி நான் மன்னிக்க முடியும், எப்படி நான் என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறான். தெரியுதா? அப்போ நல்ல கவனம் தேவனுடைய பிள்ளைங்களே. அப்ப ஆவியான தெளிவா சொன்னாரு, நீ அவங்கள மன்னிச்சாதான் நான் உங்களை என்ன செய்வேன், அற்புதம் செய்ய முடியும். நீ மன்னிச்சாதான் நான் அவனுக்கு என்ன செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும் சொன்ன. உடனே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு அந்த நேரத்துல ஒப்பு கொடுத்து மன்னிக்கிறேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகும்போது இனிமே நான் எல்லாரிடத்துலயும் நான் பேசுவேன், எல்லாரையும் நான் மன்னிப்பேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அந்த நேரத்துல இந்த காலை நேரத்துல அர்ப்பணித்தாங்க. அந்த சந்தோஷமா போனாங்க. இனிமேல் உள்ள நாட்கள் அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அதே போல உங்க வாழ்க்கையிலையும் நீ பாருங்க, பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆமா, இந்த வார்த்தைகள் நிமித்தமா பலவிதமான பிரச்சனைகள் பகையா கூட காணப்படலாம். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், மற்றவங்களை மன்னிக்க நீங்க ஆயத்தப்படுங்க. தேவன் அதான் சொல்ற, நீங்க மன்னிக்க ஆயத்தப்படுங்க. அதான் வேதம் தெளிவா சொல்லப்படுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், உலகம் உங்களை என்ன செய்யும், பகைக்கும். உலகம் என்ன செய்யும், அத நீங்க என்ன செய்யணும், மன்னிக்கணும். நீங்க என்ன செய்யணும், யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து படிங்க. நீங்கள் உலகத்தாரா இருந்தால், நீங்க உலகத்தாரா இருந்தீங்கன்னா உலக நிச்சயம் உங்களை நேசிங்க. நீங்க குடிகாரனா இருந்தா அதை பாக்கு போடுறவங்களோட ஐக்கியமா இருந்தா உலகம் என்ன செய்யும், உங்களோட நேசிக்கும். நீங்க வட்டிக்கு வாங்குறவங்களா இருந்தா உலகம் உங்களை என்ன செய்யும், நேசிக்கும். ஆனா அடுத்த பின்னால சொல்லுது பாருங்க, நீங்கள் உலகத்தார அவங்கள போல இல்லாதபடினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலும். எதனால உலகம் உங்களை பகைக்கு தெரியுதா? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீ கர்த்தரால் விசேஷமாய் முத்திரிக்கப்பட்ட ஆண்டவருடைய வருகைக்காய் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிறனாலதான் உலகம் உங்களை பகைக்குது, சொந்த பந்தம் உங்களை பகைக்குது, சூழ்நிலைகள் உங்களை பகைக்குது. அவமானங்களுக்கு சூழ்நிலைகள் நிமித்தமா வருகும் போது சோர்ந்து போய் சில வேளையில கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம்ல, கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிறோம்ல. ஏன்னா நீங்க உலகத்தாரா இல்லாதபடி கிறிஸ்துவோடைய பிள்ளைகளா இருக்கிறனால உலகம் உங்களை எதிர்க்கதான் செய்யும், உலகம் உங்களை பகைக்கதான் செய்யும், அவமானப்படுத்ததான் செய்யும். ஆனா கிறிஸ்துவோடைய பிள்ளைங்க அதன் மத்தியிலையும் வெளிச்சத்தை சுமக்கிறவர்களாக பகைக்காதபடி நீங்க அவங்களை அன்பு செலுத்துறவர்களாய் காணப்படும்படியாகதான் கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்கிறது. அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட நீங்க எடுத்து படிக்கும் பொழுது, ஆமா, எபேசியர்கள் இந்த புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க எடுத்து படிக்கும் பொழுது அந்த வசனம் கூட இப்படியாக சொல்லப்படுது, இந்த பகையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். இந்த பகைய நம்ம இருதயத்துல இருந்து மாற்றுவதற்கு, இந்த பகைய நம்ம கசப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அது யாருன்னு நீங்க பார்க்கும்போது 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க ஒருவர் படிக்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. உங்க இருதயத்துல சிலர் மன்னிக்க முடியலையா, சிலுவை நோக்கி பாருங்க, சிலுவை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் போது அந்த சிலுவை உங்க இருதயத்தில் உள்ள கசப்பை மாற்றும். அந்த சிலுவை உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றுவதற்குள்ள வழியாய் காணப்படும். ஒரு சிலுவையை நோக்கி பாருங்க. உங்களால மன்னிக்க முடியலையா, கசப்பா இருக்கிறீங்க இல்லையா, சிலரை கர்த்தரை நம்ப முடியாம சூழ்நிலையை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா, இதுல இருந்து வெளியே வரணும் நீங்க நினைக்கிறீங்களா, சிலுவையை பாருங்க. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, பகையை
சிலுவையினால் கொண்டு. அப்ப நீ சிலுவையில இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினா, அந்த சிலுவையை குறித்து நீங்க தியானிக்கும் பொழுதோ, அந்த சிலுவையில சிந்தின இந்த ரத்தம் எனக்காக சொல்லி நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற இருதயத்துல காணப்படுகிற கசப்புகள் மாறும். யாருக்கு மேல நீ பகையா இருக்கிறீங்களா, அந்த பகை உங்க இருதயத்துல இருந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில இருந்து அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து எல்லா மனுகுலத்திற்காகவும் அவர் என்ன செய்தார்னா, தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார். எல்லா மனுஷங்களுக்காகவும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னையே சிலுவையில இரத்தத்தை சிந்தும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூமியின் மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, என் மக்கள் மேலே சாபங்கள், என் ஜனத்துடைய பாவங்கள், என்னுடைய ஜனத்துடைய அக்கிரமங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் மன்னிக்கும்படியாக நானே இந்த ஜனத்துக்காக பரிகாரியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும் போது நம்ம இருதய கடினங்கள் மாறும். வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை இயேசு மாற்றவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தாமே நமக்காக 3 ஆணிகள்னால 6 மணி நேரம் சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட ஜீவனை கொடுத்தார். காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களை என்னை நேசித்து கொண்டிருப்பதனாலதான். இன்றைக்கு அவர் நேசிக்கிறதாலதான் இன்றைக்கு உங்க மேல என் மேல அவர் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையை நோக்கி பார்த்தா எப்படிப்பட்ட கசப்பா இருந்தாலும், யார் மேல வெறுப்பா இருந்தாலும், உங்க இருதயத்துல இருந்து இயேசு கிறிஸ்து மாற்றவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அற்புதம் செய்ய முடியாது. வீட்டுல சொந்த மனைவியோ, சொந்த புருஷனோ, சொந்த பிள்ளைகளோ உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க முடியாது. ஆனா அற்புதங்களை செய்ய முடியாது. உங்களை வாழ வைக்க முடியாது. அவன் கூட இருக்கலாம், ஆனா ஒருவேளை உங்களை பகைக்கலாம், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பிரிந்து இருக்கலாம். ஆனா ஒரே ஒருவர் உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறபடினால நீங்க இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் உள்ள பகைகள், உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்கள் நிச்சயமாய் அவர் மாற்றி உங்க வாழ்க்கையை அவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போகிறான். அதனால ஆண்டவர் தெளிவா சொல்ற, இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இந்த நாள்ல காணப்படுகிற அந்த பிரச்சனையில மாறணும் நீங்க விரும்புறீங்க, மாற முடியல. அந்த மன குழப்பத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, முடியல. அந்த சஞ்சலைய வாழ்க்கையில விலகி போகணும்னு நினைக்கிறீங்க, முடியல. சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க. அவர் தாமே நமக்காக எல்லா பாடுகளையும் சிலுவையிலே சகித்து முடித்தார். அவர் தான் நமக்காக எல்லாவித வேதனைகளையும் சிலுவையில சகித்து முடித்தார். அந்த சிலுவையை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் உள்ள பாடுகள் மாறும், உங்க வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்கள் மாறும், உங்க வாழ்க்கையில் உள்ள அவமானங்கள் மாறும், உங்க வாழ்க்கையில் உள்ள தரித்திரங்கள் மாறும், உங்க குடும்பத்தில் உள்ள சகல விதமான பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்து மாற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க தேவனுடைய பிள்ளைங்களே. அதான் வேத வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இன்னும் நம்ம தேவனை நோக்கி பார்க்காம மனுஷன் பின்னாலே போயிட்டு மனுஷனை உயர்த்தி கொண்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம உயர்த்தப்பட முடியாது. மனிதர்களால நம்ம உயர்த்தப்பட முடியாது. ஆனா தேவனாலதான் ஒரு மனுஷன் உயர்த்தப்பட முடியும். அந்த உயர்த்தப்படுகிற உயர்வு அது நிரந்தரமா நிலைத்து நிற்கும். மனுஷன் உங்களை உயர்த்தினா 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள உங்களை கீழே தள்ளி போட்டுருவான். ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தினா நித்தியமாக உங்க வாழ்வின் கடைசி நேரம் வரைக்கும் அவர் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். அந்த உயர்வுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும் நீங்க சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவே நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களை நிச்சயமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருக பண்ணி உங்க குடும்பத்துல நீங்க சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ற, நீ சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க. இன்னைக்கு சிலருடைய இருதயத்துல மன்னிக்க முடியாம இருக்கிறீங்க, கசப்போட இருக்கிறீங்க, சிலர் மேல வைராக்கியமா இருக்கிறீங்க, சிலர் மேல கோபமோட இருக்கிறீங்க. வேதத்துல ஒரு மனுஷன் எப்படியாக சொல்லுகிறார், தாவீது என்கிற பக்தன், அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறார். ஆனா தன்னோட கூட இருக்கிறவங்க
தாவீதை பகைக்கிறாங்க, தாவீதை வெறுக்கிறாங்க. ஆமா, இவன் இப்படிப்பட்ட மனுஷன் தானே, இப்படி இருந்து வந்தவன் தானே, இப்படி தவறு செய்து விழுந்து போனவன் தானே, இவனை நான் எதுக்கு நேசிக்கணும் சொல்லி தாவீதை சில கூட்டத்தார் பகைத்து வெறுக்கிறாங்க. நீங்க வேதத்தை திருப்பி கொள்ளும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம், ஆமா 14வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். சங்கீதம், நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களிடத்திலிருந்து. ஆமா, இந்த பிரச்சனையை மாற்றி போடுங்க, என்னை பகைக்கிறவர்களிடத்துல இருந்து. தாவீது ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை பகைக்கிறவங்க அநேகர் சூழ்ந்திருக்கிறாங்க, என்னை வெறுக்கிறவங்க அநேகர் சூழ்ந்திருக்கிறாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியில கொண்டு வாங்க என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார்? ஜெபம் பண்றார். இன்னொரு வசனத்தை படிக்கும் பொழுது 4வது வசனத்தை படிங்க, அதுல சொல்லப்படும் பாருங்க. காரணம் இல்லாம என்னை பகைக்கிறவர்கள் என்ன தலைமயிரிலும் அதிகமாயிருக்கு. நம்ம தலைமயிரை நம்ம எண்ண முடியுமா? அதே போல ஒரு மனுஷனை பகைக்கிறவர்கள் எண்ண முடியாத அளவுக்கு சூழ்ந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்ற பாருங்க. வீணாக என்னை சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிட்டோ. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, நான் வச்சிருந்த ராஜ்யபாரத்தையும் அவன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாய் மாற்றப்படுகிறது. என் பிள்ளைகள் கூட என்னை பகைத்து அவன் என்னிடத்துல இருக்கிற ராஜ்யபாரத்தை வாங்குவதற்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க என்று சொல்லி தாவீது பக்தன் தேவ சமூகத்துல கதறி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சொல்ற பாருங்க, இன்னொரு வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது 20வது வசனத்தை படிங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. ஒருத்தனாவது என் மேல அன்பு செலுத்துவானா? ஒருத்தியாவது என் மேல அன்பு செலுத்துவாளா? என் கணவனோ என் மனைவியோ என் சொந்த பந்தமோ ஒருத்தனாவது அன்பு செலுத்துவானா? நான் இவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறேன், சத்துருக்கள் முடிய போல அவன் என்ன முடியாத அளவுக்கு என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, ஒருத்தனாவது அன்பு செலுத்துவான? அந்த அன்புக்காக தாவீது ஏங்கி கொண்டிருக்கிறார். அதான் சொல்றா பாருங்க, எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று நான் காத்திருந்தேன், ஆனால் ஒருவனும் இல்லை. தேற்றூர்களுக்கும் காத்திருந்தேன், நீ ஆட்சி தேற்றுகிறவர்கள் ஒருத்தனா இருக்கானா? ஆனாலும் இல்ல, ஒருவனையும் நான் காணேன். நல்ல கவனம். தாவீது புலம்புற தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன், நான் எல்லாத்தையும் அன்பு செலுத்துறேன், ஆனா யாரைய மேல அன்பு செலுத்தல, யாரைய மேல தரிசனம் வைக்கல, யாரும் எல்லாரும் என்னைய பார்த்து பகைக்கிறாங்க, கெட்ட வார்த்தை போடுகிறாங்க, வீணான பழி சொல்களை சொல்லுகிறாங்க, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லி தாவீது பக்தன் தன்னுடைய குமுறுதலை தேவ சமூகத்துல அவன் என்ன செய்யறான்னு வைக்கிறான். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நீ மற்றவங்களை மன்னிக்க விட்டால், மற்றவங்களை பகைக்க விட்டால் என்ன நடக்கும் அதை மட்டும் நான் சொல்லி நான் இந்த இடத்துல ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, ஒரு மனுஷனை பகைத்து, ஒரு மனுஷன் மேல கசப்போட, ஒரு மனுஷனை விரோதித்து, ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீங்க எழும்பி நின்றால் என்ன நடக்கும் நீங்க பார்க்கும் பொழுது வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. 69வது அதிகாரம் 23வது வசனத்தை முதலாவது படிக்கலாம். அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது, இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாடப்படும். பாருங்க, கால் பகுதியில பிரச்சனை, இடுப்புக்கு கீழே எப்பவும் பிரச்சனை, கண்ணு பகுதியில பிரச்சனை, சரீர பகுதியில பலவீனம். இதெல்லாம் எதனால வருதுன்னா, ஒரு மனுஷங்களுக்கு மேல பகையை வச்சு கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்ம மேல நமக்குள்ள இந்த சரீர பலவீனங்கள் வருகிறது. நம்ம சரீர பலவீனம் மாறணும் எல்லா ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்றோம், ஏன் மாறல?
சரீர பலவீனம் ஏன் மாறல? நம்ம மத்தவங்களை நேசிக்க முடியல, பகைச்சு கொண்டு இருக்கிறோம். காரணம் இல்லாம பகைக்கிறோம், சந்தேகப்பட்டு பகைக்கிறோம், குற்றம் கண்டுபிடித்து பகைக்கிறோம். இப்படி மன்னிக்க முடியாம மற்றவங்களை பகைத்து கொண்டு இருக்கிறனாலதான் சரீரத்துல கைகள், கால்கள், தலைகள், ஆமா உச்சம் தலைமையில் உள்ள கால் வரைக்கும் கண் பகுதியில பலவீனங்கள் காணப்படுகிறது. பகை. யாக்கோபு சகோதரர்கள் இந்த பிள்ளைங்கள் மேல பகைக்கிறாரு. ஏன்னா ஒரு பையனை என்ன பண்ணிட்டாரு, ஆமா பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க மேல பகை நிமித்தமா என்ன நடக்குதுன்னா, வயதான காலத்துல கண்கள்ல பார்வைகளை இழக்க ஆரம்பிக்கிறார். கண்ணு பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைங்களே நல்ல கவனமா கவனிக்கணும். நீ பகையின் நிமித்தமா நம்ம சரீரத்தை நம்மளே என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீ சரீரத்துல ஏதோ ஒரு அவயவத்துல பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்ற, நீ பகைய முதல்ல அவன் இருதயத்துல இருந்து எடுத்து போடு, கசப்ப அவன் இருதயத்துல இருந்து எடுத்து போடு, அவன் வீணான வழக்குகளை அவன் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடு. நீ அன்பு செலுத்த ஆரம்பிங்க, மன்னிக்க ஆரம்பிங்க, நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்ற கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக, ஒரு மனுஷனை பகைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, 24வது வசனத்தை படிங்க. உம்முடைய உட்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றி உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. பகை நிமித்தமாய் தேவ கோபம் ஒரு மனுஷனுக்கு மேல வெளிப்படும். ஒரு மனுஷனுக்கு மேல தேவ கோபம் வெளிப்படும். பகை தேவ கோபத்தை வெளிப்படுத்தும். வேதத்துல சொல்லப்படுகிறது, மோசேயோட சகோதரி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாள். தேவனை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள்ல மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் நல்ல எதிர்த்து அவமானப்படுத்தி குற்றம் கண்டுபிடித்து பகைக்க ஆரம்பித்தாள். மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு ஊழியக்காரர்களை பகைக்க ஆரம்பித்தாள், சகோதரர்களை பகைக்க ஆரம்பித்தாள். இப்படி பகைச்சனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த 1 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல அந்த 9வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, கர்த்தர் அவர்களை விட்டு போய் விட்டார். நல்ல கவனம். தேவ கோபம் வெளிப்பட்டது. அந்த நேரத்துல மோசையோட சகோதரிக்கு மேல இருந்த அபிஷேகம், மோசையோட சகோதரியோட கூட இருந்த கர்த்தருடைய பிரசன்னம் அந்த சகோதரியை விட்டு விலகி விட்டது. இது நிமித்தம் அந்த மகளுக்கு என்ன உண்டாகிறதுனா, ஒரு கொடிய வியாதி சரீரத்துல காணப்படுகிறது, குஷ்ட ரோகம் காணப்படுகிறது என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு கொடிய வியாதி. இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறணுமா? வெகு நாளா இந்த வியாதியில அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அட்ட பணத்துங்களை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வியாதி மாறணும், தேவ கோபம் மாறணும்னா இன்றைக்கு மற்றவங்களை மன்னிக்க தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. உன் மனைவியை மன்னிக்க முடியல, சொந்த பிள்ளைகளை மன்னிக்க முடியல, சொந்த மருமகளை மன்னிக்க முடியல, வீட்டுல உள்ளவங்களை மன்னிக்க முடியல. ஆனா நானும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், எனக்கு சமாதானம் கிடைக்காதா, எனக்கு சந்தோஷம் கிடைக்காதா என்று சொல்லி கவலையோட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவ கோபம் உன்னை விட்டு மாறுச்சுன்னா உன் இருதயத்துல சமாதானம் உண்டாகும், இந்த இருதயத்துல சந்தோஷம் உண்டாகும், உன் வாழ்க்கையில ஒரு உயர்வை உண்டாகும். கர்த்தர் அதை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கைய முற்றிலுமாக மன்னிக்கிற பிள்ளைகளாக, அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன நடக்குன்னு பார்க்கும்போது 25வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, அவள் வாசஸ்தலம் பாழாக கடவுது, அவருடைய கூடாரங்களில் ஒருவரும் கூட இருக்கவில்லை. பாருங்க, ஆசீர்வாதத்தை அவளை இழந்து போய் விட்டுகிறான். ஏன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இழப்பு? கையின் பிரயாசம் வரல, வீட்டுக்குள்ள இந்த பணம் வரல, கடன் அடைக்க முடியல, லோனை கட்ட முடியல, வாங்குற கடனை கொடுக்க முடியாம, இஎம்ஐ கட்ட முடியாம ஏன் இருக்கிறோம்னா, வீட்டுக்குள்ள ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள பகை இருக்கிறனாலதான் அந்த ஆசீர்வாதம் இல்லை. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, அவன் கடனுக்கு இருக்கிறது பிறகு கணவன் மனைவி இல்ல அன்பு செலுத்த முடியல, கடன்காரனை பார்த்து நாங்க ஒருவருக்கு பகைத்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது நீங்க ஒருவருக்கு மன்னிங்க, கர்த்தர் உங்க கடன்களை தீர்ப்பா. நீ மன்னிக்கலன்னா கடன் இருக்கதான் செய்யுங்க. நீ மன்னிக்கலன்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதான் ஆண்டவர் சொல்ற, அன்பு செலுத்தி மற்றவங்களை மன்னிக்கும் போது கடன்கள் மாறும்.
உன் தரித்திரங்கள் மாறும், உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனம் கூட சொல்லப்படுகிறது. 27 மற்றும் 28வது வசனத்துல சொல்லுகிறார், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமந்து. அடுத்தது பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவருடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போகும். நீங்க மற்றவங்களை மன்னிக்காம எந்த உலகம் ஆண்டவரை தேடி வந்தாலும் உங்க பெயர்கள் பரலோகத்துல இருக்காது. நல்லா கவனம். ஜீவ புஸ்தகத்துல இருந்து உங்க பெயர்கள் கிறுக்கப்படும். யாரோடத்திலயும் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோட ஆண்டவர் முகமுகமா பேசி கொண்டு இருக்கிறார். இது கேட்கிற சத்தத்தை காதுகள்ல கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, உன்னுடைய பேர் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். இன்னைக்கு அந்த பேர் கிறுக்கப்பட்டிருந்தால் மறுபடியும் அது எழுதப்பட வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறபடினாலதான் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்னா நீ எல்லாரையும் பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, அன்பு செலுத்துறவர்களாக நீ இருக்கும்போது உன் பெயர்கள் மறுபடியுமாக கிறுக்கப்பட்ட பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிக்கும் வாழ்க்கையை ஒப்புப்படு. அப்போ மன்னிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய 2 ஆசீர்வாதம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு நீ என்ன செய்யணுமா? மன்னிப்பாயாக. அவன் 7 தரம் தப்பு செஞ்சாலும் நீ என்ன செய்யணுமா? நம்ம என்ன மன்னிக்கிறோமா? ஒரு தடவை வந்து குறை சொல்லிட்டு போனோட அடுத்த நேரம் என்ன செய்யறோம்? அவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி பேசிட்டான், விடப்படாது. பாத்தியா, இப்படிதான் என்ன சொல்றோம்? விட மாட்டேன், நீ என்னதான் வருதுன்னு பாப்போம். இப்படிதான் நம்ம சொல்றோம். மன்னிக்க முடியல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? 70 முறை மன்னிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை மனசுல வச்சுடுங்க. 70 தரம் மன்னிக்கிற பிள்ளையா நான் மாறுவேன் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மன்னிக்க முடியும். சும்மா வந்து ஏசப்பா என்னை வந்து ஆசீர்வதிங்கன்னா முடியாது. 70 தடவை நான் மன்னிப்பேன் ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. 2வதாக இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 29வது அதிகாரம் 34வது வசனத்தை படி. இயேசு சிலுவைக்கு போகும்போது கூட அவர் சொல்றது மட்டும் இல்ல, அவர் செய்தும் காணிச்சிருக்கிறார். என்னன்னா, அவர் நம்ம என்ன சொல்றோம்? வாயால சொல்லுவோம், ஆமா, ஆனா செய்ய முடியாது. ஆனா இயேசு வாயால சொல்றது மாத்திரம் இல்ல, அவர் செய்தும் காணிச்சிருக்கார். என்ன சொல்ற பாருங்க, 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே, இப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஆமா, எப்போ தனக்கு பிரச்சனை வரும்போது, ஆமா, மத்தவங்களை ஆலோசனை சொன்னவரு, இப்ப தனக்கு பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொல்றாரு? நீ நமக்கு பிரச்சனை வரும்போது அப்படி சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது சொல்றோமா? இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி தொங்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரத்துல இயேசு என்ன சொல்றாரு? ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஒரு அடிபட்டாலும், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பிதாவே உள்ள மன்னியும் சொல்ல முடியுமா? அப்ப எப்படிங்க ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும்? எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம வந்து சபையில வந்து பாட்டு பாடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆனா அன்பு கூறுறோமா? வாயிலதான் உடைச்சு விடுறோம். ஆனா ஆண்டவருக்கு முன்னால பொய்யன், தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யனா இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீங்க மன்னிக்கிறவங்களா மாற வேண்டும்.
கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். சங்கீதம் 51:4 வசனத்தை படிக்கும் பொழுது, ஆமா, அங்க இப்படியாக சொல்லப்படுகிறது. தாவீது தன்னுடைய ஜெபத்துல சொல்ற பாருங்க, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன். ஆமா, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பானா நான் நடந்துட்டேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயத்தை இருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லிட்டு எதுக்கு நான் அறிக்கையிடுறேன்னா, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, ஆண்டவரோட இன்னும் ஐக்கியப்படுவதற்காக, நான் நியாய தீர்ப்பு தப்பிச்சு கொள்ளப்படுவதற்காக, ஆண்டவரே மன்னியோ ஆண்டவரே சொல்லிட்டு நான் கதறுகிறேன். நேசிக்க முடியல, ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், கசப்போட வாழ்ந்துட்டான், மற்றவங்களிட கொலை செய்ய சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தேவனே நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன். நான் அவங்க மேல கசப்பா இருந்தது, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன். அவங்க மேல எரிச்சலா இருந்தது, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன். அவங்க மேல குற்றம் கண்டுபிடிச்சது, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். ஏன்னா மனிதர்கள் தேவனுடைய சாயலா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு மனுஷனை குற்றம் கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம மனுஷனை குறை சொல்லல, நம்ம தேவனை குறை சொல்கிறோம் என்று அர்த்தம். அதுதான் இந்த சங்கீதக்காரனை தாவீது பக்தன் இவ்வாறாக சொல்றான், தேவனே நான் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். ஆமா, உம்முடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது நான் அதுல தப்பிச்சு கொள்ளும்படியாக, என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக என்ன அறிக்கை செய்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவருக்கு முன்பா எல்லாரும் எழுந்திருக்கணும், எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா நான் இவங்களை மன்னிக்கிறேன், நான் இவங்களை மன்னிக்க முடியல, கசப்போட தான் வந்திருக்கீங்க, எரிச்சலோட வந்திருக்கிறீங்க, வீட்டுல இருந்து இங்க வரும்போதே இந்த செய்தியை கேட்கிற போதே சண்டை போட்டுட்டு தான் இந்த செய்தியை கேட்கறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? மன்னிக்க முடியட்டா அந்த மனுஷனை பார்க்காதீங்க. எனக்காக அடிக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக சிலுவையில யாவையும் செய்து முடித்தார், என்னுடைய பாடுகள் அவர் சுமந்தார். நான் இந்த கல்வாரி சிலுவைய நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி நீ சிலுவைய பார்த்தீங்கன்னா மனுஷனை மன்னிக்க முடியும். ஏன்னா அவருடைய சாயலாகிய மனுஷனை உங்களால மன்னிக்க முடியல. ஆனா அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய சாயலாகிய மனிதர்களை உங்களால நோக்கி மன்னிக்க முடியும். அவருடைய சாயலாகிய மனுஷங்களை உங்களால மன்னிக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யாரா இருந்தாலும், நான் இவங்களை மன்னிக்க முடியல, கசப்பு அப்படிதான் இருக்குது, ஆனா வெறுப்பு அப்படிதான் இருக்குது, அப்பா இன்னைக்கு நான் சிலுவையை நான் பாக்குறேன், சிலுவை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக, ஆமத்து எனக்காக நீ கொல்கதாவில சிலுவையில உயர்த்தப்பட்டீரல்லவாப்பா, அவரை நோக்கி பார்த்து ஒரு பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுதுல்லப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணும். நான் இந்த புதிய நாட்களுக்குள்ள கடந்து போகும்போது, புதிய மாதத்துக்குள்ள நான் கடந்து போகும்போது, ஐயா புதிய வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து போகும்போது என் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணும், என் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணும். இன்னைக்கு கேளுங்க, ஐயோ நான் உயர்த்தப்படாம ஒரு தரித்திரத்தோட, ஒரு வியாதியோட, ஒரு பிரச்சனையோட, ஒரு ஆசீர்வாத இழப்போட, நித்திய ஜீவனை இழந்து தேவ கோபத்தோட இன்னைக்கு நான் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க மன்னியும் சொல்லி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற சகல பிரச்சனைகளையும், சகல போராட்டங்களையும், சகல பொல்லாப்புல இருந்தோம் கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க பகையை விரைக்கிற ஆண்டவரு, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அன்பு செலுத்த ஆரம்பிக்க நீ வெறுக்கிற பிள்ளைகளை அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் பாவங்கள் மூடப்படும், உன் சாபங்கள் மன்னிக்கப்படும், உன் சாபங்கள் மூடப்படும். அன்பு திரளான பாவங்கள்
பாவங்களை மூடுகிறது. இன்றைக்கு உங்க பாவம் மூடப்படணும்னா இன்றைக்கு கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், கூட நம்ம கூட ஆலயத்தில் வருகிறவங்களா இருக்கலாம். ஆனா இருதயத்துல ஒரு கசப்பு அவங்க மேல இருக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அவங்கள ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னால மன்னிக்க முடியல, ஆனா நான் சிலுவையை நோக்கி பார்க்கிறேன், நீங்க எனக்கு மன்னிக்க உதவி பாராட்டுங்க என்று கேட்கும் போது, இன்றைக்கு கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்க இருதயத்துல தெளிக்கப்படும் போது, உங்க இருதய கடினமான இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு லெகுவாய் மாற்றுகிறார். இருதயத்துள்ள கசப்பான வேர்கள் அவர் பிடுங்கிப்படுகிறார். இருதயத்துள்ள கசப்பான வேர்கள் அவர் பிடுங்கிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல நீ வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ வெறுப்போட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கிற, சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா ஆவியான சொல்ற, இன்னைக்கு நீ மன்னிச்சானா நான் உன்னை வரக்கூடிய மாசத்துல உயர்ந்த அடைக்கலத்துல உன் பிரச்சனைகளை மாற்றி நான் உன்னை வாழ வைப்பேன் என்று கத்த சொல்கிறான். கத்தோட வல்லமை இறங்கி வருகிறது. நீங்க ஒப்பு கொடுக்க சிலுவையின் ரத்தத்தினால உங்க இருதயங்கள் கழுவப்படுகிறது. அவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார். கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கை முறைகளை கத்தர் மாற்றுகிறார். தரித்திரத்தை கத்தர் மாற்றுகிறார். தேவ கோபம் உங்க வாழ்க்கையில இருந்து மாறுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல தேவ கோபங்கள் மாறுகிறது, சாபங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்திலே தரித்திரங்கள் மாறுகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. சரீரத்துல வியாதிகள் இப்பொழுது பொட்டி தெரிக்குது. வியாதிகள் மறைகிறது. சொல்ல முடியாத பலவீனங்கள் இப்பொழுது சரீரத்திலிருந்து மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையின் ரத்தம் இப்பொழுது உங்க சரீரத்தில் உள்ள வியாதியை ரத்தத்தினால இப்ப சுகப்படுத்துகிறார். அவருடைய ரத்தத்தால சுகப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ந்த பலத்தை இன்னைக்கு ஒரு புது பலத்தை கத்த தருகிறார். புது பலன் நீ கத்தருக்கு காத்திருக்கும்படியா இன்னைக்கு உன் வாழ்க்கை அர்ப்பணித்த போது இன்னைக்கு கத்தர் சரீரத்துல புது பலத்தை கொடுக்கிறார். சோர்வின் ஆவிகள் விலகுகிறது, பலவீனத்தின் ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கண் பார்வையினால மங்களோட பார்வையினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகிறது. கர்த்தரோட வல்லமை உங்க மேல இறங்கி வருது. தேவ வல்லமை இறங்கி வருது. தேவ பிரசன்னம் இறங்கி வருது. ஆவியரோட வல்லமை சில குடும்பத்துல தரித்திரங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் இந்த தரித்திரத்தை மாற்றுகிறார். கடன் பிரச்சனை போன்ற சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சில குடும்பத்துக்குள்ள நாம் பார்க்கிற இந்த பிசாசோட போராட்டத்தினால ஆதாம் ஏவாள பிரிச்சது போல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை ரகசியமா வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் நிமித்தமா ஒரு பிரிவினை காணப்படுது. அது ஒரு பொல்லாத ஆவி. ஆண்டவர் சொல்கிறார், நீ அதட்டு மகனே, நீ அதட்டு, அது உன்னை விட்டு விலகி போகும், உன் குடும்பத்தை விட்டு விலகி போகும் கர்த்தர் சொல்கிறார். அந்த பெண்ணின் ஆவி சபிக்கப்பட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? புதிய மாதத்துல நீர் உள்ள உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. பெயர்களை பெருக பண்ணுவீராக. அப்பா, ஆட்டு மந்தைக்கு பின்பாக போன தாவீத அப்பா ராஜ்யத்துல உயர்த்தி வச்சீங்கன்னா சகல சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்படி உயர்த்தி வச்சது போல இன்னைக்கு உங்க பிள்ளைகளை உயர்த்தி வைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலங்களும் பரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவான தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியம் சமாதானம் வந்திருக்கிற பிள்ளைகளோடு கேட்ட வார்த்தைகளோடும் அப்பா இந்த நித்தியமாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க.